அம்மாடி கௌசல்யா, என்ன செஞ்சிட்டு இருக்க? நல்ல வாசனை வருது. அம்மா நீங்களா? என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா கூட சந்திக்க வந்தாரு, இப்போ நீங்க வந்திருக்கீங்க. இது என்ன விதிமுறையா? பொண்ணோட மாமியார் வீட்டுக்கு அப்பா வந்தாருன்னா அப்புறம் அம்மா வரக்கூடாதுன்னு? உன்னோட ஞாபகம் வந்துச்சுமா, அதான் வந்தேன். அப்புறம் மாமியார் வீடு என்ன தூரமாவும் இருக்கு, வந்துட்டு போற வழியில் தானே இருக்கு. அம்மா, அண்ணன் எப்படி இருக்காரு? அவருடைய போன் வந்ததா? நேத்து ராத்திரி போன் பண்ணான். ரொம்ப டயர்டா பேசினான். பாவம், ரொம்ப உழைக்கிறான் போல இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். 2 பேரும் கிராமத்துக்காக உழைக்கிறாங்க, நிறைய கத்துக்கிட்டு வருவாங்க. சரிதான். அப்புறம் பாண்டி என்ன கேட்டான்னா உனக்கு அது அது என்ன ஊரு? போலண்ட்ல இருந்து ஏதாவது வேணுமா? உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன என்ன பேசிட்டு இருக்க கௌசல்யா? உனக்கு ஒண்ணு வேணாமா? அம்மாடி, உனக்கு வெளிநாட்டு பொருள்னாலே ரொம்ப பிடிக்குமே. என்னாச்சு? உன் முகத்துல எதுக்கு இந்த சோகம்? என்னாச்சு சொல்லு. இல்லம்மா, எல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன விடுங்க, நீங்க சொல்லுங்க. உங்க பரதநாட்டியம் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இந்நேரம் நீங்க நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல. அது ஏன் கேக்குற? எல்லாம் ஏட குடமா ஆயிடுச்சு. சோனியாக்கு இப்பெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. அப்படின்னா அவ ஒரு தடவை திடீர்னு சந்தோஷமாயிடுவா, திடீர்னு பார்த்தா ரொம்ப சோகமாயிடுவா. அப்புறம் டான்ஸ் பண்ணும்போது அவ திடீர்னு சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் கௌசல்யா, நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சோனியாவை சந்திக்க அவளோட ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்ப அங்க உள்ள சோனியாவும் ரன்வீரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அம்மா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நான் பார்த்ததை தான் சொல்றேன், சரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அங்க போகும்போது அவன் என்ன பார்த்ததும் பதற ஆரம்பிச்சிட்டான். 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. இல்லம்மா, ரன்வீர் எந்த பொண்ணை பத்தி அப்படி யோசிக்க முடியாது. உங்களுக்கு ஏதோ தப்பான கருத்து ஏற்பட்டிருக்குமா? கௌசல்யா, நான் ரன்வீர் மேல பழிய சுமத்தல. எனக்கு தெரியும், ஏதாவது சோனியாவுக்கு உதவி பண்ண போயிருப்பான். ஆனா சோனியாவோட நடவடிக்கை கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. அப்புறம் ரன்வீர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். ஒருவேளை ஏதாவது பொண்ணு அவன் மேல ஆசைப்பட்டாள்னா அவன் கல்யாணம் ஆனவனா இல்லையான்னு பாப்பாளா என்ன? என்ன உனக்கும் சோனியாவுடைய நடவடிக்கையில ஏதாவது விசித்திரமா தெரிஞ்சுதா என்ன? ஒருவேளை இதனாலதான் உனக்கும் ரன்வீருக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, எனக்கும் ரன்வீருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நல்லா தான் இருக்கு. சரிம்மா, நீ நல்லா இருக்குன்னு சொன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை தொல்லை பண்ணுச்சுன்னா நீ தயங்காம எப்ப வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? தனியா கவலைப்பட்டுட்டு இருக்காத. சரிம்மா, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்க. சரி. உங்க வேலைக்காரி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதா சொன்னாங்களே. கௌசல்யா, அது தெரியாம என்னோட வாயில இருந்து ஹாஸ்பிட்டல்னு வந்துடுச்சு. என்ன நீ ஒரே வார்த்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க? ஒருவேளை என் தலையெழுத்த நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ரன்வீர் மாதிரி ஒரு புருஷன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமா கிடைக்கும். ஒருவேளை அம்மா சொல்றது சரியா இருக்குமோ? இந்த சோனியாவோட நடவடிக்கை முதல்ல இருந்து விசித்திரமா தான் இருக்கா. அதனாலதான் அவ என்னை மத்தவங்க முன்னாடி பொய்ய நிரூபிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ரன்வீர் எனக்கு தூரமாகணும், அவளுக்கு நெருக்கமாகணும்னு நினைக்கிறான்.